இடப்பெயர்ச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ உதாரணம் எடுப்போம். ஒரு பொருள் இருக்குன்னுடுங்க. இந்த பொருள் வந்து இந்த இடம் பற்றி சுழலக்கூடியது, சுயாதீனமா இணைக்கப்பட்டிருக்கு. அந்த புள்ளியை ஓன்னு சொல்லி எடுப்போம். சரியா? இந்த புள்ளியை ஓன்னு சொல்லி எடுப்போம். இப்ப இந்த பொருளை நான் அப்படியே விட்டேன்னு சொன்னா அது என்ன செய்யும்? அப்படியே சுத்தும். சுத்தி இந்த நிலைக்கு வரும். ஸோ இப்படி இப்படி ஒரு பாதை வழி. நான் சொன்னேன் இது ஒரு சுழற்சி இயக்கம். இந்த பொருள் தேறியதாக இடப்பெயர்ச்சி அடையல, இந்த புள்ளி பற்றி சுழலுது, அவ்வளவுதான். சோ எழுமாறா இடையிலையும் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க எடுப்போம். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தை எடுப்போம். சோ எழுமாறா அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த பொருள்ற நிலை இப்படி இருக்கும். ஆரம்ப நிலை இது. சோ ஆரம்ப நிலையில நம்ம டி சமன் 0ன்னு சொல்லி நேரத்தை எடுப்போம். இந்த நிலையில டி சமன் T1 எடுப்போம். இதுல டி சமன் T2 சொல்லி எடுப்போம். சோ இப்போ டி சமன் T1 நேரத்துல பாருங்க, இப்படி இருந்த பொருள் வந்து இப்படி வந்திருக்கு. சரியா? சோ இதுல இந்த புள்ளியில கவனம் செலுத்தினீங்கன்னா அந்த புள்ளி இவ்வளவு தூரம் அசைஞ்சு இந்த இடத்த வந்திருக்கு. அதே நடுவில் உள்ள ஒரு புள்ளி எடுத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் அசைஞ்சிருக்கு. இப்படி ஒரு புள்ளி எடுத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் அசைஞ்சிருக்கும். இந்த இடத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா அது அதே இடத்துல இருந்திருக்கும். அந்த சுழலிடம் 0 இடப்பெயர்ச்சியை தான் அடைஞ்சிருக்கும். சோ இவங்க எல்லாரும் வந்து அடையிற இடப்பெயர்ச்சியை பாத்தீங்கன்னா வேற வேற. இவர் வேற, இவர் வேற, இவர் வேற, இவர் வேற. சோ அவங்களுக்கு எடுத்த நேரமெல்லாம் உண்டு, ஆனா இடப்பெயர்ச்சிகள் வேற வேற. ஆகவே கட்டாயம் எல்லாருக்கும் வேகங்கள் வேற வேறையா இருக்கணும். கட்டாயம் வேகங்கள் வேற வேறையாக இருக்கணும். சரியா? சோ எல்லாருக்கும் பொதுவாக வரக்கூடிய ஒரு கணியத்தை நம்ம கதைக்கிறதுக்காக வேண்டித்தான் நம்ம கோணத்தை கதைக்கிறேன். சோ இங்க நம்ம என்ன செய்வோம்டா, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் சராசரி பார்த்துட்டு அதான் நடுவால ஒரு கோடு. இப்ப நீங்க கேட்பீங்க கோணத்தை இந்த இடத்துல இருந்து இப்படி அளக்க போறீங்களா, இப்படி அளக்க போறீங்களா அப்படின்ட்டு. அதில் நான் என்ன செய்யறேன்டா, அப்படி மையத்துக்கூடாக அப்படி கோடு வரைஞ்சி இதைத்தான் நான் கோணம் எடுக்கிறேன். சரியா? அந்த கோணத்தை தான் நம்ம சொல்ற பிள்ளைகள் கோண இடப்பெயர்ச்சி அப்படின்னு. சரியா? கோண இடப்பெயர்ச்சிண்டு. இப்ப இந்த பொருள் வந்து சீராக எப்படி வந்துச்சுன்னு வைப்போம். சீரான வீதத்துல இப்படி வந்துச்சு அப்படின்னு வச்சா, அதுக்கடுத்த நேரத்தால நம்ம அதை பிரிச்சா எங்களுக்கு வாரது கோண வேகம். அது ஒமேகான்னு போடுவோம். கோண வேகம் அப்படின்னு சொல்றது கோண இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேரம், அதாவது கோண இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். அதே போல இது ஒரு சீரான ஆர்முடுகளோட நடந்துச்சுன்னு சொன்னா அந்த ஆர்முடுகளை நாங்க சொல்ற கோண ஆர்முடுகள் அப்படின்னு. கோண ஆர்முடுகள் வந்து கோண வேக மாற்ற வீதமா காணப்படும். ஓகே. இங்க இருந்து இங்க வந்தா அவர் அசைஞ்ச கோணம் வந்து கோண இடப்பெயர்ச்சி. அந்த கோண இடப்பெயர்ச்சி மாற்ற வீதத்தை நம்ம சொல்ல போறோம் கோண வேகம் அப்படின்னு சொல்லி. ஆர்முடுகள் இருந்தா அது கோண வேக மாற்ற வீதமாக காணப்படும். சரியா? கோண வேக மாற்ற வீதமாக காணப்படும். ஓகே. சோ இந்த பதங்களை தான் நாங்க முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கணும். சரியா? ஓகே. இப்போ தலை போட்டிருக்கீங்க சுழற்சி இயக்கம் வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லி. சரியா? முலா தலை போடுங்க சுழற்சி இயக்கம். சுழற்சி இயக்கம். ஒரு பொருள் ஒரு பொருள் தனது உடலினூடாக செல்லும் ஒரு பொருள் தனது உடலினூடாக செல்லும் அச்சு பற்றி ஒரு பொருள் தனது உடலினூடாக செல்லும் அச்சு பற்றி ஆற்றும் இயக்கம். ஆற்றும் இயக்கம்
சுழற்சி இயக்கம் ஆகும். சுழற்சி இயக்கம் ஆகும். உதாரணமா காட்டிக்கொள்ளுங்க. ஆஹ் பூமியை கீறி ஓகே, அச்சு காட்டி காட்டுங்க. அடுத்த பம்பரத்தை கீறலாம் நீங்க. பம்பரத்துக்கு வடிவான படம். யா, ஃபேனா? எஸ், ஃபேன் வரும் கட்டாயம். இதோட கொஞ்சம் சாய்ந்த இயக்கம் என்ன, இதையும் கீறிக்கொள்ளுங்க. இல்ல நேரமெல்லாம் நீங்க குறிக்க தேவையில்ல, சும்மா இது சுழற்சியை மட்டும் காட்டுங்க. அடுத்த தலைப்பு வட்ட இயக்கம். வட்ட இயக்கம். பொருளொன்று பொருளொன்று தன் உடலுக்கு புறத்தே உள்ள பொருளொன்று தன் உடலுக்கு புறத்தே உள்ள பொருளொன்று தன் உடலுக்கு புறத்தே உள்ள அச்சு பற்றி அச்சு பற்றி வட்டப்பாதையில் இயங்குமாயின் வட்டப்பாதையில் இயங்குமாயின் அது வட்ட இயக்கம் எனப்படும். அது வட்ட இயக்கம் எனப்படும். அது வட்ட இயக்கம் எனப்படும். சரியா? அதுக்கு உதாரணமா காட்டுங்க. சரியா? இப்படி நீங்க காட்டலாம். அடுத்தது இப்படி ஒரு கல்லுண்ட கட்டி சுத்துறது. ஓகே, இப்படி வாகனம் வளைஞ்சு போற பாதையும் கீருங்க. மேல இருந்து பாக்கணுமா?
சரி, இதை காட்டிக்கொள்ளுங்க. வட்டப்பாதையொன்றின் பகுதி. ஓகே, சரி. இப்ப நாங்க அந்த பதங்கள் சிலதை பத்தி பார்ப்போம். சரியா? எழுதிக் கொள்ளுங்க. தலைப்பு: சுழற்சி இயக்கம், வட்ட இயக்க. சுழற்சி